Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி வீடியோக்குள்ளே டைரக்டா பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் தான். இன்றைக்கி இந்த ஃப்ரிட்டர்ஸை நான் பார்ஸ்லி வச்சு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன் 2 கப்பு, 2 முட்டை, பட்டர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா, பார்ஸ்லி நல்லா நிறையா எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 சீஸ் ஸ்லைஸ், அப்புறம் பொடியாக வெட்டின பூண்டு, கொஞ்சமாக பால். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் இது எல்லாத்தையுமே லைட்டாக சாட்டே பண்ணிக்க போகிறேன். ரெகுலராக இந்த கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் டோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பண்ணுங்க, ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் பட்டர் வச்சு பட்டர் ஹீட் ஆன பிறகு நான் பொடியாக வெட்டின பூண்டையும் சேர்த்துட்டு அது கூட ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா அந்த பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணுறேன். அந்த கார்ன் லைட்டாக அப்படியே குக்கும் ஆகிடும். அதோடு சேர்த்து நம்ம பார்ஸ்லி வெட்டினதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவை சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மைதா நல்லா அந்த பட்டரில் வறுபடும் போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பால் ஒரு 100 ml மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா 3 சீஸ் ஸ்லைஸும் சேர்த்துட்டேன். நான் சீஸ் க்யூப்ஸ் இல்லாதனால ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீஸ் க்யூபாகவும் சேர்த்துக்கலாம். என்ன மாதிரி ஃப்ளேவர் சீஸ் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுருந்தேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றுங்க. ஊற்றி வேகமாக கலரிடணும். அந்த முட்டையை நம்ம குக்காக விடக்கூடாது. ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு கடைசியாக 150 ml பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே இதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரில் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஆயிலில் ட்ராப் பண்ணணும். நம்மளோட அந்த மாவோட திக்னஸை பொறுத்து தான் நம்மளோட ஃப்ரிட்டர்ஸோட அந்த டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஓவராக மாவு திக்காக இருந்ததுன்னா ரொம்ப தடியான ஃப்ரிட்டர்ஸ் வந்துடும். ஓவராக மாவு தின்னாக இருந்ததுன்னா அந்த கார்ன் கோட் ஆகாமல் பிரிஞ்சு உதுர ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்ஸ்லியும் கார்னும் சேர்கிற காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்கூல் திறந்துட்டனால நம்ம கிட்ஸுக்கு விதவிதமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் ஸ்கூலுக்கு முந்தின நாளே இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருக்கும். இது கூட கார்லிக் மைனீஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.